Hi positive students, 10th max exercise 2.6 la 11th sum. If S1, S2, S3 is and so on is going on Sm are the sum of n terms of m APs whose first terms are 1, 2, 3 is and so on is going on m and whose the common differences are 1, 3, 5 is and so on is going on 2m minus 1 respectively. Then show that S1 plus S2 plus S3 plus is and so on is going on Sm equal to 1 by 2 mn into mn plus 1. நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா S1 கண்டுபிடிங்க, S2 ஃபைண்ட் பண்ணுங்க, S3 கண்டுபிடிங்க, அடுத்தது SM கண்டுபிடிங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபஸ்ட் டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க, காமன் டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேர்ம்ஸ்னால் ஏன்னு எடுத்துக்கலாம், காமன் டிஃப்ரென்ஸ்னால் டின்னு எடுத்துக்கலாம். S1க்கு ஏ வந்து 1, டி வந்து 1. அதே S2க்கு A2, டி வந்து 3. S3க்கு A3, டிங்கிறது 5. SMக்கு தட்ஸ் மீன்ஸ் ஏங்கிறது M, டிங்கிறது 2m minus 1 ரெஸ்பெக்டிவ்லின்னா ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் நம்பர், செகண்டுக்கு செகண்ட் நம்பர், தேர்டுக்கு தேர்ட் நம்பர், லாஸ்ட்டுக்கு லாஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்பர் S1 கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா S1 ஈக்குவல் டு n by 2 2a plus n minus 1 into d. இதான் ஜென்ரல் ஃபார்முலா நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு S1 நம்ம போடலாம். a ஈக்குவல் டு 1, d ஈக்குவல் டு 1. a ஈக்குவல் டு 1 தான், dயும் 1 தான். ஸோ S1 ஈக்குவல் டு n by 2 2 ஏக்கு பதில் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 1 ப்ளஸ் n minus 1 into dக்கு பதிலையும் 1 தான் போடணும். ஸோ n by 2 2 1s are 2, 1ஓட எதை மல்டிபிள் பண்ணால் அது எதை கிடைக்க போகுது. ஸோ n minus 1. ஸோ n by 2 n எடுத்து அப்படியே ஃபஸ்ட்டில் போடுங்க. 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 2 minus 1 is 1. நெக்ஸ்ட்டு S2 கண்டுபிடிங்க. a equal to 2, d equal to 3. S2 equal to n by 2 2 ஏக்கு பதில் என்ன போடலாம் 2 plus n minus 1 into dக்கு பதில் 3 போடுங்க. ஸோ n by 2 2 2s are 4, n into 3 3n minus 1 into 3 minus 3. ஸோ n by 2 3n ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க. 4லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு S3 ஃபைண்ட் பண்ணுங்கள். அதோட a என்னன்னா 3, d என்னன்னா 5. ஸோ S3 ஈக்குவல் டு n by 2 2 ஏக்கு பதில் 3யும் ப்ளஸ் n minus 1 into dக்கு பதில் 5ன்னு போட்டுக்குங்க. ஸோ n by 2 2 3s are 6, 5 into n 5n, 1 into 5 minus 5. ஸோ n by 2 5n எடுத்து ஃபஸ்ட்டாக எழுதிக்கிங்க. 6ல் 5 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1. ஸோ S1 S2 S3 3 ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது SM கண்டுபிடிக்கணும். இப்போ SM ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு SMோட A என்னான்னு பாருங்கள். A ஈக்குவல் டு M தான், பட் D ஈக்குவல் டு 2m minus 1. SM ஈக்குவல் டு n by 2 2 ஏக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் m ப்ளஸ் n minus 1 into dக்கு பதில் 2m minus 1. ஸோ n by 2 2m, n into 2m 2mn, 1 into n into minus 1 minus n, minus 1 into 2m minus 2m, minus 1 into minus 1 plus 1. ஸோ n by 2, ஸோ ப்ளஸ் 2m மைனஸ் 2n மைனஸ் 2m கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் யார் இருக்கான்னு பாருங்கள். 2mn மைனஸ் n ப்ளஸ் 1. ஸோ n by 2 இது ரெண்டுல யார் காமனாக இருக்கான்னு பாருங்கள். n, அப்போ என்ன காமனாக வெளியே எடுத்துருங்க. 2m மைனஸ் 1 இன்ட்டு n ப்ளஸ் 1. ஸோ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், SMமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். S1 plus S2 plus S3 is and so on is going on SM. ஸோ ஃபஸ்ட்டு S1ஓட ஆன்சர் என்னது n by 2 n plus 1.
ப்ளஸ் S2 ஆன்சர் n/2 3n + 1. S3 ஆன்சர் n/2 5n + 1 ப்ளஸ் and so on is going on. SM ஆன்சரு இங்கே கடைசியாக இருக்குது பாருங்கள், அதை அப்படியே எழுதிக்கிங்க. n/2 2m - 1 × n + 1. இந்த எல்லாத்துலேயும் யார் இருக்கான்னு பாருங்கள். n/2 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 அப்படியே காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ n/2 இப்போ இங்கே யார் மட்டும் இருப்பாங்க? n + 1. இங்கே யார் இருப்பாங்க? 3n + 1. இங்கே யார் இருப்பாங்க? 5n + 1 ப்ளஸ் and so on is going on. n/2 இங்கே வெளியே வந்துச்சுன்னா இது மட்டும் தான் இருப்பாங்க. 2m - 1 × n + 1 n/2. இப்போ எல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணுங்கள். n 3n 5n 2m - 1 × n இதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. n 3n + 5n ப்ளஸ் and so on is going on 2m - 1 × n. ஸோ ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்க? 1 1 1 1. இங்கே 1 வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது 1 2 3 4 4 1 இருக்குது. பட் இங்கே எத்தனை டைம்ஸ் 1 இருக்குன்னா m டைம்ஸ். கொஷினில் போய் படிப்பாருங்க, n டைம்ஸ் ஆஃப் mன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ mன்னு போட்டுங்க. அத்தனை ஒன்றுக்கு சேர்த்து என்னன்னு போட்டுக்கிறீங்க? ஒரே ஒரு mன்னு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு n/2. இது எல்லாத்துலேயும் யார் இருக்கான்னு பாருங்கள். இந்த டேர்ம் வரையும் யார் இருக்கான்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் n இருக்குது. என்ன காமனாக எடுத்துகிட்டு யார் வருவாங்க? இந்த இடத்துல 1 இருக்கும், இந்த இடத்துல 3 இருக்கும், இங்கே 5 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் and so on is going on. இங்கே என்ன வெளியே எடுத்துகிட்டா இது மட்டும்தான் இருக்கும். 2m - 1 இருக்கும். ஸோ கடைசியாக m இருக்கும். n/2 n அப்படியே எழுதிக்கங்க. இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது பாருங்கள். 1 + 3 + 5 and 2m - 1. இது வந்து பாருங்கள் எல்லாமே ஆட் நம்பர்ஸாக போகுது, ஒற்றைப்படை எண்களாக போகுது. ஒற்றைப்படை எண்களுக்கு உங்களுக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் சைடில் எழுதுகிறேன். n + 1/2 the whole squareன்னு போட்டுருவாங்க. ஸோ இங்கே என்னங்கிறது யாருன்னா இந்த கடைசியாக இருக்காங்களா இவங்க தான் n. அப்போ n-க்கு பதில் இந்த n இருக்கிறதுல என்ன பண்ணணும்? 2m - 1 போடணும். அப்போ இந்த n இருக்கிறதுல போடுங்க 2m - 1. இங்கே ஃபார்முலாவில் ஒரு +1 இருக்குது. ஸோ +1 / 2 the whole square. கடைசியாக இருக்காங்க, இதுவரையும் தான் நம்ம ஃபார்முலா. கடைசியாக இருக்கா ஒரு m இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிங்க. ஸோ n/2 n -1 +1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் யார் இருப்பாங்கன்னா 2m/2 + m இருப்பாங்க ஹோல் ஸ்கொயர். n/2 n 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே m மட்டும் தான் இருப்பாங்க, ஒரு ஸ்கொயர் இருக்கும். அப்போ m² + m. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் யார் இருக்கான்னு பாருங்கள். இங்கேயும் m இருக்குது, இங்கேயும் m இருக்குது. அப்போ ஒரு m காமனாக எடுத்துடலாம். ஆல்ரெடி இங்கே n இருக்குது. அப்போ n m/2. இங்கே ஒரு m எடுத்துட்டோம்னா மிச்சம் ஒரு m இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு n இருக்குது. இப்போ n m. இங்கே ஒரு m தான் இருந்தால் அதையும் வெளியே எடுத்துட்டா இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. தேங்க்யூ.